ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சூப்பர் டேஸ்டான உருளைக்கிழங்கு குழம்பு, சப்பாத்தி, தோசை, அப்புறமா இட்லிக்கு வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உருளைக்கிழங்கு குழம்புக்கு வந்து மசாலா வதக்கி அரைச்சி அதுக்கப்புறமா நம்ம வந்து கிரேவி பண்ணிக்கலாம். இரும்பு கடாயில் நான் எண்ணெய் எதுவும் சேர்த்துல. 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கோங்க. அதே போல் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூடவே வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கோங்க. நம்ம எண்ணெய் எதுவும் போடல, அதனால் வந்து கருகிராமல் சிம்லேயே வச்சு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பூண்டு பற்கள் சேர்த்திக்கலாம். ஒரு 6-7 பூண்டு பல் சேர்த்திக்கோங்க. இதெல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துடட்டும். இதில் வந்து தேங்காய் துருவல் 50 கிராம் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இல்லை 1/2 கப், உங்களுடைய குழம்பு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும் அப்படின்னு இல்லை, அதில் இருக்க ஈரப்பதம் வந்து குறைஞ்சாவே போதும். தேங்காய் வந்து வதங்கி வந்துடுச்சு. இதில் வந்து சின்னதாக ஒரு தக்காளி பழம் சேர்த்திக்கோங்க. ஒரு மைல்டான புளிப்புக்காக, அதனால் சின்ன பழமாகவே போதும். நாட்டு தக்காளிலாம் இதிலேயே புளிப்பு வந்துடும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் வந்து வதக்கி அரைக்கிறதுல சேர்த்திக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்தி இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இது வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து இரும்புக்கல் வச்சுருக்கறனால சூடு வந்து அதிலே இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி மல்லித்தூளும் தேங்காயும் தான் வந்து குழம்புக்கு குவான்டிட்டி கொடுக்கும். நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 30 செகண்ட் போல் ஆனதுக்கப்புறமா இது நல்லா ஆறிடட்டும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா வலுவலுன்னு மையாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி வந்து நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை எடுத்திருக்கேன். பேனில் வந்து கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. கடலெண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து நான் இன்றைக்கி கடுகு மட்டும்தான் தாளிக்க போகிறேன். கடுகு, சின்ன வெங்காயமும். எனக்கு அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயமும் கடுகும் போட்டு நான் வந்து தாளிச்சிட்டேன். ஒரு 2 நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்திக்கலாம். இந்த தாளிக்கிறதுலையே லைட்டாக ஒரு வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நான் 2 உருளைக்கிழங்கை வந்து கழுவிட்டு அதனுடைய தோலை நீக்கிட்டு க்யூபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்திக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கிரேவியில் தேங்காய் போட்டிருக்கிறதுனால திக்னஸ் வரும். அதனால் நான் உருளைக்கிழங்கு வந்து பெரிய பீஸாகவே வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2-3 நிமிஷம் வந்து இந்த உருளைக்கிழங்கை வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். மசாலா விழுதை சேர்த்திட்டு ஒரு பெரட்டு விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தண்ணி சேர்த்திட்டு உருளைக்கிழங்கினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சா போதும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு வெந்து வர்றதுக்குள்ளேயே இதனுடைய பச்சை மணமெல்லாம் போய் குழம்புனுடைய டேஸ்ட் வந்து நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எந்த மாதிரி திக்னஸ் வேணுங்கிறத பொறுத்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. நான் நடுவுலே ஒரு டைம் எடுத்து பார்த்தேன், நல்லா வெந்துடுச்சு. ஸோ எனக்கு தேவையான அளவு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடச்சிடுச்சு. இதில் வந்து மல்லி இலை தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். சுவையான இந்த உருளைக்கிழங்கு குழம்பு வந்து சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.